Hey guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அன்பாக்சிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் என் கார்டனுக்கு புதுசாக கார்டன் டூல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 8 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கார்டன் செட் வந்து உங்களுக்கும் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஃப்ளிப்கார்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து டீல் ஆஃப் த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 23 அன்னைக்கு 550 இருந்த ப்ராடக்ட் வந்து வெறும் 200 ரூபீஸ்க்கு வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் வந்து நான் உடனே வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த நார்மல் கவரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்றது பார்த்திங்கன்னா வந்து சிசர் வந்திருக்கு. சிசர் வந்து நல்லா பெரிய சிசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கைப்பிடியும் வந்து நல்லா பெருசாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே மண்ணை வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம டீ தூள் உரம் ஏதாவது போட்டோன்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே மண் வந்து அப்படியே கெட்டியாக செட்டில் ஆகிடும். நம்ம பாட்டில் வச்சுருக்க செடியில் இருக்க மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கெட்டியாக செட்டில் ஆகிடும். ஸோ அதை வந்து மந்த்லி ஒன்ஸாவது வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செட் ஆஃப் க்ளவுஸ் இருந்தது. ஸோ இந்த க்ளவுஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் நான் மெயினாக க்ளவுஸ் இது சூஸ் பண்ணேன்னா நம்ம அடிக்கடி வந்து கார்டனில் ரீபாட் பண்ணுறது அது மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கை இல்லை அழுக்காயிரும். கை அழுக்கானாலும் பரவாயில்ல, நம்ம கழுவுனா போயிடும். பட் நம்ம நகத்துக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் போயிடும். நம்ம ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது பார்த்திங்கன்னா நகத்துக்குள்ளே ஃபுல்லாக வந்து மண்ணாக இருக்கும். நம்ம என்ன தான் நெயில் கட்டரில் இருக்க அந்த பிளேட் வச்சு க்ளீன் பண்ணாலும் அது போகாது. அதனால தான் வந்து க்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் இருக்க பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா அது அப்படியே அதில் செட்டில் ஆயிடும் மண். ஸோ அதை குத்தி இப்படி தனியாக செட்டோட மண்ணோட வேரோட எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து மண்ணை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 மாதிரி. இது ரெண்டும் ஒரே ப்ராடக்ட் தான். சின்ன சைஸில் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாம் வந்து வேறு லெவலில் நல்லா பயங்கர ஸ்ட்ராங்காக நல்ல வெயிட்டாக ஹேண்டியாக ஈஸி டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நல்லா ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ அடினியம்லாம் பார்த்திங்கன்னா மண்ணோட வந்து செடி வந்து மண்ணோட பிடிச்சி வச்சுக்கோ. அப்படியே தூக்குனா செடியோடு சேர்ந்து மண்ணும் வந்துடும். ஒரு 3 வருஷம் ஒரு பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் மண்ணை கலக்கிறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது 3 இது வந்து ஏதோ வேல் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்ம மண்ணை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா பிளான்ட் சைடில் இருக்க இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து மண்ணை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. தென் அதே மாதிரி ரீபாட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. இதோட கலர் லுக் ஃபினிஷ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 ஸ்டார் கொடுக்க போகிறேன். ஸோ தென் நெக்ஸ்ட் இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண் அப்படியே செட் ஆகிடும்ல. ஸோ உள்ளே நல்லா ஆழமாக வெட்டி இப்படி தூக்குனா வந்து புஷ் பண்ணால் மண் அப்படியே மேலே வந்துடும். அதுக்கப்புறமா முன்னாடி வி ஷேப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சாப்ளிங்ஸ் செடியினுடைய நாற்றெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு வந்து இதை விட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணோன்னா வேர் வந்து வந்துடும். ஸோ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கட்டர். நம்ம பிளான்ட் வந்து கட்டிங் மூலமாக வளர்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இது நல்லா ஸ்ட்ராங்காக அந்த சைட் பார்த்திங்கன்னா லாக் இருக்குது. அந்த லாக் ரிலீஸ் பண்ணால் தான் வந்து இது ஓப்பன் பண்ண முடியும். செம ஸ்ட்ராங்காக எல்லாமே பயங்கரமாக வந்து கட் பண்ணிச்சு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஆஃப் செட் ஆஃப் 8 ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5/5 தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ குவாலிட்டியோட. ஆக்சுவலி நான் கூட வந்து பயந்தேன் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது டீல் ஆஃப் த டேயில் வாங்குகிறோம் மேபி கொஞ்சம் கம்மி கிரேடில் இருக்க ப்ராடக்ட் வந்துருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே வந்து சூப்பர் கிரேடில் வந்து கிடச்சிருக்கு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் புதுசாக கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் டூல்ஸ் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் பேசிக் நீட்ஸ். கண்டிப்பாக இந்த டூல் எல்லாம் வேணும். ஏன்னா பாட்டில் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய இந்த ப்ராப்ளம் வரும். பாட்டில் இருக்கும் அப்படியே மண் வந்து செட் ஆகிடும். நம்ம என்ன தான் மண் கலவை செஞ்சு போட்டாலும் செட் ஆகிடும். ஸோ அதெல்லாத்தையும் வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். மண்ணை திருப்பி இது பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் ஆகும். தென் நெக்ஸ்ட் இந்த சிசரை வந்து யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங். நான் அந்த கவரையை வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சிசர் வந்து. எந்த ப்ராடக்ட்லேயுமே வந்து ஒரு குறை கூட சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து பயங்கர ஹேண்டியாக பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமான லிங்க் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு வந்து டீல் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு 200 ரூபீஸுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதோட ஒரிஜினல் ரேட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் 550 ஆர் 540 சம்திங். ஸோ அந்த ரேட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து ரிவ்யூ சொல்லியாச்சு. பட் வந்து இது ஒர்க் பண்ணி பார்த்தா தான் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியும். ஸோ ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி உழைச்சது அப்படிங்கிறதையும் நான் வந்து 5 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.